ஒரு நல்ல கலைப்படைப்பு அரசாங்கத்துக்கு எவ்வளவு நெருக்கடி தரும்னு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். 2005ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் திரைப்பட நிறுவனம் 14 வயதுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டிய 50 திரைப்படங்கள்ல இந்த படம் பட்டியலில் இருக்கு. ஒரு அரசாங்கம் தான் சொந்த குடிமக்கள் குழந்தைகளை திருடி 1000 மைல்களுக்கு அப்பால் ஒரு முகாம்ல அடைக்கிறாங்க. அரசாங்கமே கடத்தி சென்று போற அளவுக்கு அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க, இதுல என்ன அரசியல் இருக்கு என்றது பதிவு செஞ்சு உலக அளவுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய, பல அவார்டு வாங்கி பிலிப் நோயஸ் டைரக்ட் செஞ்ச ஒரு உண்மை கதை தான் 2002 வெளியான ஆஸ்திரேலியன் மூவி த ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் ஆஸ்திரேலியாவில் விவசாய பகுதியில் முயல்கள் நுழைவதை தடுக்க 3000 கிலோமீட்டர் அளவுக்கு தடுப்பு செயலி அமைக்கிறாங்க. அதுல நிறைய வெள்ளையர்கள் இருந்தாங்க. அப்ப அந்த வெள்ளையர்கள் அங்க இருந்த பழங்குடி மக்களான அபர்ஜின்ஸ் அப்படின்ற மக்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை ஆப்காஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கலப்புல பிறந்த குழந்தை தான் மோலி, அவ தங்கச்சி டெய்சி, சொந்தக்கார பொண்ணான கிரேசி. அவங்கள பத்தி தான் இந்த படம் பேசுது.